Hello, viewers. Today is Monday, February 2nd, 2026. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா தாவேகா. தாவேகா வந்து கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷத்தை இன்னும் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு. அதுக்கு முதலாவதாக நம்ம வந்து அந்த கட்சிக்கு அந்த விஜய் அவர்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தாவேகா கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது இன்னைக்கு. அந்த விழாவில் 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷத்துக்குள்ளே போகிற அந்த விழாவில் விஜய் சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். முதலாவதாக விஜய் வந்து இந்த விழாவில் பேசும்போது கூட்டணி கட்சிகள் நமக்கு யார் யார் நமக்கு எதிராக யார் இருக்காங்கன்றதை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பக்கம் நமக்கு திமுகவும் அதனுடைய ஒத்து போகிற அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியில் மற்றும் பலர்கள் இருக்காருன்ற மாதிரி பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் அதை வந்து ஒரு ஜோக்கு மாதிரியும், ஏன் சிரிக்கிறீங்க, உண்மைத்தானே சொன்னேன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல தான் நான் வந்து அவர் வந்து அதிமுகவை ரொம்ப குறைச்சி எடை போடுறாரோன்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது. ஏன்னா அதிமுக 3 தேர்தல்களாக தோல்வி விட்டுருக்கலாம், 2019, 21, 24. இருந்தாலும் இன்றைக்கும் அதிமுக வந்து ஒரு நல்ல கட்டமைப்போட தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதை தவிர இபிஎஸ் அவர்கள் ஒரு ஃபைட்டர். அவர் கீழ்நிலையிலேருந்து மேலே வந்திருக்காரு, பார்ட்டியில் படிப்படியாக வந்திருக்காரு. அவருக்கு வந்து கள நிலவரம் கொஞ்சம் நல்லா தெரியும். இஸ் ஆல்சோ அ ஃபைட்டர். அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபைட் பண்ணுவார். எஸ்பெஷலி அவருடைய கொங்கு பெல்ட்லையும் சரி, வன்னியர் பெல்ட்லையும் சரி, அவருக்கு நல்ல மக்கள் ஆதரவு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவரை வந்து ரொம்ப ஒரு 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 விதமான டிமீன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு மாதிரி ஒரு டிமீன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. அது விஜய்க்கு நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு எலக்ட்ரல் ப்ராசஸில் நீங்கள் இருக்கும்போது, தேர்தலில் நிற்கும்போது உங்களோட எதிரிகளை நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதகமாக போகும். ஸோ அதனால் அவர் வந்து பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியில் மற்றும் பலர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஐ திங்க் அது ஏற்புடையதாக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து இபிஎஸ் அவர்களுக்கு தான் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இபிஎஸ் அவர்கள் அது எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாரு வரும் நாட்கள்லன்றது தெரியல. ஆல்ரெடி அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜுவாக இருக்கட்டும், செல்லூர் ராஜு என்ன சொல்லியிருக்காரு, நீ செல்லா காசுப்பா அப்படின்ட்டுருக்காரு. அப்புறம் நீ திருவிழாவில் காணாம போன ஆள் மாதிரி இருக்க, காணாம போன ஒரு சிறுவன் மாதிரியோ சிறுமி மாதிரியோ இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் எதிர்வினை அதிமுக வந்து வர தொடங்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை விஜய் இந்த விழாவில் தவிர்த்திருக்கலாம். அவருக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்குன்றது என்னமோ உண்மைதான். அவர் மேலே அவர் நம்பிக்கை வைக்கலாம். அது வந்து தொண்டர்களுக்கும் அதை வந்து ஒரு உற்சாகத்தை உண்டாக்கணும்னு நினைக்கலாம். அது ஒரு மொரல் பூஸ்டராகவும் இருக்கலாம் அவங்களோட தொண்டர்களுக்கு. ஆனால் அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜை தாண்டிச்சுன்னா அது வந்து மக்களிடையே ஒரு ஆணவம் மாதிரி தெரியும். அதை வந்து அவர் வந்து இட்ஸ் அ வெரி ஃபைன் டெலிகேட் லைன். ஹீ நீட்ஸ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ அதனால் இந்த மாதிரி எடப்பாடியை டிமினிங்காக பேசுகிறது அவரோட ஸ்டேச்சருக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் காலகட்டத்தில் அட்லீஸ்ட் அதை மாற்றிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னை பொறுத்தவரை ஒரு ஒரு நல்ல தலைவருக்கு உகந்த ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்கல. ரெண்டாவதாக அவர் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னன்னா, தீய சக்தி திமுக, நான் வந்து தூய சக்தி அப்படின்னு ஒரு கருத்து உருவாக்கத்தை, அந்த ஒரு பழைய கால கருத்து உருவாக்கத்தை திருப்பி புதுப்பிக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை பற்றி தீய சக்தின்னு சொன்னார், ஜெயிச்சாருன்றது வரலாறுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனால் 1977 நான் முன்னாடி ஒரு ப்ரோக்ராமில் சொன்னபோது கூட தீய சக்தி தீய சக்தின்னு எம்ஜிஆர் திமுகவை சொன்னாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 4 முனை போட்டியில் அன்றைக்கி 3.84% அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த தூய சக்தி தீய சக்தி இந்த ஒரு பழங்கால நெரட்டிவை வச்சு இன்றைக்கும் அதே மாதிரி ஓட்டு சேகரிக்க முடியும்னா அது வந்து பெரிய டவுட்ஃபுல் தான் நான் நினைக்கிறேன். அதை தவிர
எம்ஜிஆர் அவர்கள் அதை தீய சக்தி திமுகன்னு யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களும் தீய சக்தி திமுகன்னு யூஸ் பண்ணியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 77க்கு பிறகு திமுக 4 முறை ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க. 89, 96, 2006, 2021. அதனால் தமிழக மக்கள் வந்து இந்த தீய சக்தி, தூய சக்தி, இந்த மாதிரி ஒரு ரெட்டரிக், இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவுக்கு இந்த காலகட்டத்தில் ஓட்டு போடுவாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் அவர் வந்து யாரோ சொல்லியிருக்காங்க, ஜான் ஆரோக்கியசாமி தான் சொல்லியிருக்கணும். இது மாதிரி ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் அவங்களுக்கு நல்ல ஓட்டு கிடைக்கும், அவங்க தீய சக்தி தூய சக்தின்னு சொல்லி தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு அது நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா என்னை பொறுத்தவரை அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் அவர் வந்து அதை தவிர்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதை தவிர இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த தீய சக்தி தூய சக்தியெல்லாம் சொன்னபொழுது இருந்த திமுக தலைவர்களை விட எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு நெகட்டிவ் பெர்செப்ஷன் இல்லை. அவர் மேலே ஒரு நெகட்டிவாக ஒரு எதிர்மறை மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு இல்லை. அதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டைனமிக்னு சொல்லுவாங்க, ஒரே இடத்துல நிற்காது. ஸோ அன்றைய திமுக வேற, இன்றைய திமுக வேற. அன்றைய திமுகவில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஹேண்டில் பண்ண விதம் வேற, இன்றைய காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஹேண்டில் பண்ணுற விதமும் வேறு. இதை கேட்டால் வந்து நான் ஒன்று திமுக பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நான் முன்னமே சொன்ன மாதிரி ரஜினி பாபா படத்தில் சொன்ன மாதிரி நான் எந்த பக்கமும் சாயாத பாபா. எப்படி நான் வந்து இபிஎஸ் அவர்கள் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு பேர் அறியப்பட்ட ஒரு தலைவராக இருக்காரோ, அதே மாதிரி திமுகவை பற்றியும் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு நெகட்டிவ் பெர்செப்ஷன், பீப்புள் 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 அவர் மேலே நெகட்டிவ் பெர்செப்ஷன் வைக்கலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. முந்தி இருந்த அந்த ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் அபவுட் த பார்ட்டி ஆல்சோ இஸ் நாட் தேர். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ அதனால் இந்த தீய சக்தி தூய சக்தி இன்றைய காலகட்டத்தில் அவருக்கு கை கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். மூன்றாவதாக நம்ம பேச வேண்டியது என்னென்னா, அவர் வந்து திருப்பி திருப்பி அந்த தீய சக்தி தூய சக்தி சொல்கிறதுக்கு காரணமே என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா வந்து ஊழல், ஊழல் நிறைந்த ஆட்சி. இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஒரு படி போய் அவர் வந்து அதிமுகவும் ஊழல் கட்சின்னு தான் சொல்கிறார். ஆனால் அட் தி சேம் டைம் அவர் வந்து திமுகவுக்கும் அவங்களுக்கும் தான், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்றதையும் சொல்கிறார். அதிமுகவும் ஊழல் கட்சின்னு சொன்னவர் 2 நாள் முன்னாடி என்டிடிவி நிருபர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னா ஜெயலலிதா ஒரு ரோல் மாடல்ன்றாரு, எம்ஜிஆர் ஒரு ரோல் மாடல்ன்றாரு, கருணாநிதி அவர்கள் ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் 2 நாள் முன்னாடி வேறு மாதிரி பேசிட்டு இப்போ இன்றைக்கி வேறு மாதிரி பேசுகிறாரு. நம்பர் 1. நம்பர் 2, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மாடர்ன் பாலிடிக்ஸ் அண்ட் மாடர்ன் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. ஏன்னா எந்த கட்சியும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சியாக இருக்கலாம், இல்லை மாநில கட்சியாக இருக்கலாம், நீங்கள் பார்க்கலாம் எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. நீங்கள் அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2004க்கு முன்னாடி இருந்த 2004 99 2004 பார்த்தீங்கன்னா கமலாலயம் எப்படி இருந்தது, 2004க்கு அப்புறம் கமலாலயம் எப்படி இருந்தது, 2014க்கு அப்புறம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் கமலாலயம் எப்படி இருக்குன்னு பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் சொல்கிறது. ரெண்டாவது அதே மாதிரி சத்தியமூர்த்தி பவன் 2004லேருந்து 2014 வரைக்கும் எப்படி இருந்தது, இன்றைய காலகட்டத்தில் எப்படி சத்தியமூர்த்தி பவன் இருக்குன்றதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி மாநில கட்சிகளுக்கும் அதே நிலைமை தான். ஸோ ஊழல்ன்றதை மட்டும் வச்சு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இவர் வந்து அவரை ஊழல்னு சொல்கிறாருப்பா, அவர் வந்து இவரை ஊழல்னு சொல்கிறாருப்பான்றதான் நினைக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில். ஏன்னா மக்களுக்கு என்றைக்குமே அவங்க வாழ்வாதாரம் தான் இம்பார்ட்டண்ட்டு. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உண்டான விஷயங்களை எந்த அரசு செய்தோ அந்த அரசுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த அரசு செய்யலையோ அப்போ அங்கே ஆன்டி இன்கம்பன்சி வரும். இவர் வந்து நிறைய ஊழல் வாங்கிட்டாருப்பா, அதனால் நான் வந்து ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிற பாப்புலேஷன் ரொம்ப 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 கம்மி இன்றைய காலகட்டத்தில். ஒரு காலத்தில் இருந்தது. போஃபர்ஸ் ஊழல்னு சொல்லி தான் விபி சிங் அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களை வெல்ல முடிஞ்சுது. ஸோ அது ஒரு இன்னொரு டாபிக், அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த ஒரு கரப்ஷன்ற ஒரு இஷ்யூ வச்சுட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் வந்து தூய சக்தி மாதிரியும் அவர் எந்த கரப்ஷன் சார்ஜஸ்லையும் இல்லாத மாதிரியும்
மத்தவங்க எல்லாருமே அதிமுக, திமுக எல்லாருமே ஊழல் கட்சின்ற மாரி பேசுறாரு. ஆனா, அவருக்கு ஒண்ணு புரியல. அதிமுகலேருந்து வந்த செங்கோட்டையன பக்கத்துல வச்சிருக்காரு. அதிமுகலேருந்து வந்த ஜேசிடி பிரபாகரன பக்கத்துல வச்சிருக்காரு. ஸோ, இவங்கலாம் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்க இல்ல. அதை தவிர, இப்போ ஊழல் தான் அவருக்கு பெரிய பிரச்சனைன்னா, அவருடைய கொடநாடு பயணத்த மறந்துட்டாரான்றது ஒரு கேள்வி இருக்கு. அவரோட படம் வெளி வரணுன்றதுக்காக எப்படி போய் கைகட்டி ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி அவர் நின்னாரு. அப்போ அவருக்கு தெரியலையா? ஜெயலலிதா அவர்களுடைய கட்சி ஊழல் கட்சின்னு. ஸோ, அதேபோல நீங்க பார்த்தீங்கன்னா, கங்கை அமரன் அவரோட திரைப்பட அ உலகத்திலே இருக்கிற அந்த திரையுலக அ அ பிரபலம் கங்கை அமரன். கங்கை அமரன் ஓப்பனா வந்து சொல்லியிருக்காரு அவரோட வீட பத்தி, என்ன நடந்ததுன்னு. அப்போ அது அவருக்கு தெரியாதா? அப்போ அவரு வந்து இது வந்து அதிமுக ஊழல் கட்சின்னு தெரியாதா? ஸோ, இதெல்லாம் நடந்த பிறகு தான் அவர் வந்து அ போய் அணிலா இருப்பேன், போய் ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கிற மாரி சொன்னாரு. கொடநாட்ல போய் கை கட்டிட்டுனாரு. அதனால என்னைக்குமே நீங்க வந்து ஹோலியர் தேன் தௌ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மத்தவனோட புனிதமானவன்னு சொல்றது வந்து என்னைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அ நல்ல போக்கு கிடையாது. ஏன்னா, இஃப் யூ ஹேவ் ஸ்கெலிட்டன்ஸ் இன் யுவர் ஓன் கபோர்ட், யூ ஷுட் நாட் டூ தோஸ் திங்ஸ். ஏன்னா, உங்க மேலயும் வழக்குகள் இருக்கு. உங்க மேலயும் நீங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உங்க மேலயும் உங்க படத்துக்கு உங்க ரசிகர் மன்றங்கள் நெறைய சார்ஜ் பண்றாங்கன்ற விஷயமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா உங்களுடைய வார்த்தைகள பொது வெளில விடணும்னு நான் நெனைக்கிறேன். அதை தவிர நீங்க பார்த்தீங்கன்னா, தாவேகா இன்றைய நிலையில கட்சி எப்படி இருக்கு? கட்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் தாவேகா நிச்சயமாக அ விஜயகாந்த் அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எலக்ஷன்லேயே விஜயகாந்த் அளவுக்கு உண்டான வோட் பெர்சன்டேஜ் வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி சில 1, 2 பெர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் மேல போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. விஜயகாந்த் போலவே விஜய் அவர்கள் வெற்றி பெற நல்ல சான்ஸ் இருக்கு. மற்ற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவாங்கன்றது எனக்கு தெரியல. மத்த கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம் போடுறாங்கன்றத பொறுத்து இருக்கு. செங்கோட்டையனுக்கே ஒரு டஃப் ஃபைட்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதேமாரி ஜேசிடி பிரபாகரனுக்கும் டஃப் ஃபைட்டா தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியா வின் பண்ண முடியாது. பட் விஜய் அவர்கள் வெற்றி பெறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. வேளச்சேரியில நிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட் லைக்லி வேளச்சேரியில நின்னான்னா விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கே தவிர, மத்தபடி கட்சி வந்து ஆட்சிய பிடிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்னோட கணிப்புல முதல்ல நான் வந்து 8லிருந்து 12% சொன்னேன். இந்த லாஸ்ட் 2 வாரம் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணி கொஞ்சம் வலுவடைந்த நிலையில், என்னை பொறுத்தவரை 6லிருந்து 10% விஜய் கட்சிக்கு வரும்னு தான் நினைக்கிறேன். இன்றைய நிலையில பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டைனமிக். நான் சொன்ன மாரி அரசியல் எப்போதுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ எலக்ஷன் நெருங்க நெருங்க அ இன்னும் கொஞ்சம் எலக்ஷன் டைட்டர் ஆகும். விஜய் ஓட வாக்கு சதவீதம் மேலேயும் போலாம், கீழயும் இறங்கலாம். அதிமுகவோட வாக்கு சதவீதம் மேலும் போலாம், கீழயும் இறங்கலாம். திமுகவுக்கும் அ அதே நிலை தான். அதனால நம்ப வரும் நாட்கள்ல எப்படி அரசியல் களம் எப்படி மாறுதுன்றத பார்ப்போம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் மீ டுடே. ஐ வில் கம் பேக் to you with another episode shortly. Till then, take care.